என்னால் என் கடவுளை என் மொழியால் பேச முடியுதுல்ல, அவனோட நான் உரையாட முடியுதுல்ல. இதையெல்லாம் மறுக்க வச்சது நீ தான். கோயிலுக்குள்ளே போகாத என்ன, கோயில் சாமியே இல்லாத என்ன. இப்போ அவன் ஏறி உட்காந்துட்டான், அவனுக்கு நீ அடிமை ஆகிட்ட. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பயந்துக்கிட்டு நிற்கிற. நீ ஒரு 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 சிறுபான்மை சமூகம் தானே சொல்கிற. மோஸ்ட் எம்பிசிங்கிற அதர் பேக்வேர்ட் காஸ்ட்டுங்கிற, இல்லை எஃப்சிங்கிற ஃபார்வர்ட் காஸ்ட்டுங்கிற எத்தனை சதவீதம் இங்கே இருக்கான்? இல்லை எத்தனை சதவீதம் ஐயரு ஐயங்காரு? 1.7%. 2% வச்சுக்கோ. அவனுக்கு நீ பயந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழில் நீ மந்திரம் சொல்லக்கூடாது, ஓதக்கூடாதுன்னா நீ எவ்வளவு அடிமையாக இருக்குன்னு அர்த்தம். நீ அடிமையாக இருந்துக்கிட்டு எங்களை எப்படி அடிமைங்கிற தமிழரில்? அப்போ நீனும் அவனும் ஒன்று தானே. ஒன்று நீ அவனுக்கு அடிமையாக இருக்கணும், இல்லை நீ அவனாக இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யணும். அப்படி தான் இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்கி வச்சுருக்கீங்கிறோம். உன்னால் சரியான நீ ஆன்மகனாக இருந்தால், சரியானவனாக இருந்தால், இந்த தமிழை நேசிக்கக்கூடாது, இந்த மண்ணுக்கானவன் இருந்தால், நீ இந்த 6 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு இடமா போய் கேள்வி கேட்குறல, உங்களுக்கானவன் ஓரணின்னு. நீ இதை அறிவி. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் திராவிடர்களாக தமிழர் ஏற்றுக்கிறோம். நீ இந்த வேலையை செஞ்சிரு. 30,000 கோயிலில் குடமுழுக்கு நடத்துறேங்கிறல்ல, நீ எல்லா கோயிலையும் இனிமே தமிழில் தான் வழிபாடு. யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ